சரி, ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு தோணுச்சு. வண்டியோட லுக்கு தான் ப்ரோ. நாள் காலையில் வந்து பார்த்தா பைக் காணும். 7 மாதம் வண்டி ஸ்டேஷன்லேயே நின்றுது. இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட் வந்தது ப்ரோ. ஃபேமிலியே வந்து நம்ம எதுவும் கூட்டிகிட்டு போக முடியல அப்படிங்கிறது எடுக்கும். கல்யாணமே பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெய்மணி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். இந்த R15 வெர்ஷன் 3 BS6 2020 மாடல் அப்டேட் வெர்ஷனோட செகண்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூக்கு சிவகாசிலே மினி பிள்ளைங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைங்கோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அவர் தான் நம்ம கௌசிக் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் ப்ரோ. ப்ரோ, ஸோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிக்னேச்சர் கொஸ்டின். ஓகே, ஏன் இந்த R15 தான் வாங்கினீங்க? ஸோ இது R15 இதோட என்னோட செகண்ட் பைக் ப்ரோ. சரி, நான் NS 200 வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது NS 200. ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் தான் இது R15. இது ஒரு ட்ரீம் பைக்னே சொல்லலாம் எல்லாருக்குமே. ட்ரீம் பைக்காக இருக்கிறது தப்பு இல்லை, பட் உங்கள் லாஜிக்கில் ஒரு சின்னதாக இடிக்குது ப்ரோ. 200லேருந்து ஏன் ப்ரோ 150? எனக்கு நேக்கட் பைக் வந்து பர்சனலாக பிடிக்கும் ப்ரோ. சரிங்க ப்ரோ. அப்படி பிடிச்சதுனால தான் NS 200 வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன். பல்சர் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லையா? ஆமாம், அந்த பல்சர் கிரேஸ் இருந்தது. எங்கள் வீட்டிலேருந்து படிக்க சொல்லி வளர்த்தாங்க, உங்கள் வீட்டில் பல்சர் NS சொல்லி வளர்த்தாங்க. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ. ஸோ அப்படி வளர்த்தது தான். சரி, அதனால தான் R15ல க்ரஷ் ஆச்சு. R15 எடுத்துட்டேன் ப்ரோ. R15 எடுத்துட்டீங்க. அந்த பைக்கை செல் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, அது வந்து இன்ஜின் வேலை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நான் R15 எடுத்துக்கிட்டேன். ஓகே ப்ரோ. R15 ஒரு ரீசனுக்காக, ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக எடுத்திருந்தாலும் இதில் வேற ஏதாவது காரணம் இருக்கா ப்ரோ? அதாவது நீங்கள் 200லேருந்து 200 போயிருக்கலாம். ஆமாம் ப்ரோ. இல்லை, ஆக்சுவலாக நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 250 தான். ஆனால் அதோட இதை கம்பேர் பண்ணேன். சரி, ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு தோணுச்சு. ஒர்த் ஃபார் மணினா அந்த வேர்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் அதுக்கு பின்னாடி இந்த லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. உங்களுக்கு இல்லைனா சப்ஸ்கிரைபர் ரொம்ப யூஸ் ஆகும் உங்கள் ஐடியாஸ். சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அவ்வளோ மேக்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம். KTM மெயின்டெனன்ஸ் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆப்வியஸாக மைலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா V3 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ மைலேஜ் வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் டச் பண்ணிட்டீங்க. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? அரௌண்ட் 53 ப்ரோ. லாங் ரைடில் இந்த பைக்கில் ப்ரோ 11,000 கிலோமீட்டர். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவில் அதான் சொன்னார், நான் நம்பலை. நீங்களும் அதே சொல்கிறீங்க. ஸோ நம்பி தான் ஆகணும் போலியே. 53. யாராவது R15 ரைட் பண்ணுறீங்களா? இந்த BS6 இருக்கட்டும், BS4 இருக்கட்டும், உங்கள் மைலேஜ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோ உண்மையாக சொல்கிறதா அப்படிங்கிறத கமெண்ட்டை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிட்டியில் எவ்வளோ ப்ரோ கிடைக்குது? அரௌண்ட் ஒரு 48 ரேஞ்சில் கிடைக்கும். 48 வரைக்கும் கிடைக்குது. 48. இந்த பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பைக்கெல்லாம் கம்பேர் பண்ணிங்களா? இந்த KTM 250 மட்டும் தானே, இல்லை வேறு ஏதாவது? இல்லை ப்ரோ, KTM 250. அதான் சொன்னேன் எனக்கு நேக்கட் பைக்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. ஸோ MT-15 இதோட கம்பேர் பண்ணேன் நான். சரி, அது எடுக்காமல் இது எடுத்து எதாவது காரணம் இருக்கா? MT-15 எடுக்காமல் பைக் பார்த்தவொடனே ஒரு அப்ரோச். அதனால அந்த ஸ்போர்ட்ஸ் வேரிங் பார்த்தவொடனே எனக்கு ஒரு அப்ரோச் வந்தது. ஓகே, எடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி எதுவுமே யோசிக்கல நான். எதுவுமே யோசிக்கல. கௌசிக் ப்ரோ, சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ப்ரோ. சொல்லுங்கள். இப்போ NS 200 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஒரு பைக் தான். கண்டிப்பாக. அந்த பைக்கை வந்து ஒரு இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னீங்களே, ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது. எவ்வளோ நாள் அந்த பைக் வாங்கி எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்தது தான். ஓகே. ஸோ அதோட என்னென்னா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் இருந்தது, அதை சொல்ல வேணாம்னு நினச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு 1 மந்த் இருக்கும். நான் ஆக்சுவலாக சிவகாசியில் தான் பைக் எடுத்தேன். சிவகாசியில்? ஆமாம், சென்னையில் ஒர்க் பண்ணேன். ஓகே. சரி, ஒர்க் பண்ணதுக்காக நான் சரி அங்கே கம்யூனிகேட்டிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1 வீக் தான் பைக். சிவகாசிலேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன்? ஆமாம், சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்ன சொன்னீங்க? பைக் தெஃப்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓ, ஆட்டே போட்டாங்களா? ஆமாம், சென்னையில் வச்சு தான் 1 வீக் தான் அங்கே ஓட்டினேன். சரி ப்ரோ. நம்பர் பிளேட் அன்றைக்கி தான் வந்தது, எடுத்து மாட்டியிருக்கேன். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா பைக் காணும். ஸோ அப்படி போனது தான். ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு ப்ரோ. அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. நானும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டேன், எல்லாமே முடிஞ்சது. ஓகே, எஃப்ஐஆர்லாம் போட்டு? எஃப்ஐஆர்லாம் போடலை, ஆனால் CSR காப்பி மட்டும் கொடுத்தாங்க. சரி, எடுத்துக்கல. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி. ஓகே. லோக்கல் ஸ்டேஷனில் இருந்து. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ப்ரோ? ஒரு 6 மாதம் இருக்கும். 7 மாதம் இருக்கும். 7 மாதம் காணாமல் போனதுலேருந்து? ஆமாம், காணாமல் போனது 7 மாதம். சரி. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்ததுன்னு பார்த்தா அந்த மாதிரி உங்கள் வண்டி நாமக்கல்ல இருக்குது, உன்னோட NS 200 இதுதான் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம், அது என்னோட பைக் தான். ஓ, வண்டி கிடச்சிருச்சு எனக்கு. சூப்பர் ப்ரோ. ஆமாம், அந்த நம்பிக்கையில் தான் சரி வண்டி கிடச்சிருச்சு இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை ஓட்டினேன். ப்ரோ ஒரு இது எப்படி நாமக்கல் எப்படி ப்ரோ போச்சு? எந்த மாதிரி? அதுவும் சொல்லணும் பார்த்தீங்களா, ஹெல்மெட் கேஸ்லாம் பிடிக்கும்போது தான் இந்த மாதிரி பசங்க ஹெல்மெட் எதுவுமே இல்லாமல் வந்திருக்காங்க. உங்கள் பைக்? என்னோட பைக்கில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க வந்து
நாமக்கல்ல காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஓகே. கேரளா அவனுக்கு வந்து நேட்டிவ் வந்து. ஓகே. யூஸ்டு பைக்கில் வாங்கி. ஆமாம், யூஸ்டு பைக்லாம் வாங்கி திருட்டு பைக்குன்னு தெரியாமல் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிட்டாங்க. ஓகே. வண்டியோட டாக்குமெண்ட்லாம் நான் எனக்கு அப்போ வரவே இல்லை, டாக்குமெண்ட்டே எனக்கு வரல. சரி. ஆர்சி புக் வரல, இன்சூரன்ஸும் வரல. ஸோ எல்லாமே போஸ்ட்டில் வந்துட்டு இருந்தது. ஓகே. அதனால் புக்கு வண்டியில் எதுவுமே நான் வச்சுக்கல. ஓகே. வண்டியில் புக்கு இல்லை எல்லாமே சொல்லும்போது சரி நீங்கள் வண்டி வந்து ஸ்டேஷனில் எடுத்துக்கோங்க, புக்கை சரண்டர் பண்ணி ஸ்டேஷனில் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. சரி. அந்த பசங்க வரவே இல்லை. 7 மாதம் வண்டி ஸ்டேஷன்லேயே நின்றுது. ஓ. வண்டி காணாமல் போய் அதை ஒருத்தர் வாங்கி அவங்க ஓட்டி ஹெல்மெட் இல்லாமல் போலீஸ் பிடிச்சி இதெல்லாம் ஆர்சி புக்கெல்லாம் காட்டுன்னு சொல்லி அவங்க திரும்ப வரல, யாருமே கிளைம் பண்ணாலும் வண்டி அங்கேயே நின்றுருந்தது. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்தது? ஸோ அந்த வண்டியெல்லாம் மொத்தமாக எனக்கு எப்படி வந்ததுன்னா, வண்டி புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லோக்கல் ஏட்டையை வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அவர் எடுத்த ஸ்டெப்பில் தான் எனக்கு வந்து லோக்கல் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் வந்தது. இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, இது எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எந்த ஊருன்னு பார்த்து செக் பண்ணி எனக்கு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னீங்களே ப்ரோ, அவங்க எதுவும் இன்ஜின் மாற்றிட்டாங்களா? அவங்க வந்து ரொம்ப வண்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட்டுக்கு நல்லா பசங்க. ஆமாம். ஓகே. நல்லா பண்ணியிருக்காங்க. அது நல்லா யூஸ் பண்ணதுனே நான் பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து. ரொம்ப வண்டி வாங்கி ஒரு 10 நாளில் இவ்வளோ. ஆமாம் ப்ரோ, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் வச்சிருந்தேன். பெட்ரோல் டேங்கே அவங்க. ரொம்ப சாரி ப்ரோ, கேட்குறதுக்கே ரொம்ப பரவாயில்ல ப்ரோ, இதில் ஷேர் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பர்சனல்னு சொல்லி நான் கேட்டிருக்க கூடாது, பட் ஏன்னா இந்த மாதிரி காணாமல் போச்சுன்னா நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அது கண்டிப்பாக தான். ஆனால் போலீஸ் சைடில் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை தான். இருந்தாலும் நம்ம பைக் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. லாஸ்ட்டில் கைக்கு கிடச்சது போலீஸ்னால தான் கிடச்சது. போலீஸ்னால தான் கிடச்சது. ஸோ அதனால அவங்க சைடும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க அவர் ஸ்டெப் எடுக்கலைன்னா நம்மளுக்கு அந்த வண்டி விற்கிற அளவுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு வண்டி ஒரே இடத்துல நின்றுருக்கு ப்ரோ. சரி. டேங்க்கில் கேப் இல்லை, அதோட கேப் இல்லை, கலண்டு கீழே தான் இருந்தது. எல்லா டஸ்ட்டுமே உள்ளே போயிருந்துருக்கு. ஓஹோ. ஸோ இன்ஜின் கம்ப்ளைண்ட் அப்படியே ஆயிடுச்சு. இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஓட்டவே முடியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே. வண்டி கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. வீட்டில் கொஞ்சம் பயந்தாங்க. ஓகே. நம்ம லாங் ரைட் போகிறதுனால பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி சேல் பண்ணிட்டு உடனே நான் R15 எடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. எடுத்த 6 மாதத்தில் 11,000 ஓட்டிட்டேன் ப்ரோ. ஸோ அதில் மிஸ் பண்ணதெல்லாம் இதில் ஓட்டிட்டேன். எனிவே ப்ரோ, ஏதோ சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஒன்று கிளச்சா இன்னொன்று நல்லதாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி R15 கிடச்சிருக்கு. டெஃபினட்டாக இது நல்ல மிஷன். கண்டிப்பாக ஆல் த வெரி பெஸ்ட். ஹாப்பி அண்ட் சேஃப் மோட்டரிங் ப்ரோ. ஸோ இந்த 11,000 கிலோமீட்டர் ரைட் பண்ணதில் இந்த பைக்கை பற்றி சில விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். கண்டிப்பாக ப்ரோ, நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கௌசிக் ப்ரோ, 10,500 கிலோமீட்டர் இந்த ஒரு 8 மந்த்ஸில் ஓட்டுறங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பழைய பைக்கில் மிஸ் பண்ணது எல்லாமே வந்து இந்த பைக்கில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த டியூரேஷனில் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இதோட ரைடிங் எப்படி இருக்கு ப்ரோ? ஐ மீன் ஸ்பீட் ஆகட்டும், நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பைக் வந்து பார்த்துட்டீங்களே வெரி அக்ரெசிவ் பொசிஷன். சரி, பார்த்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு தெரியும். ஆமாம். அந்த அக்ரெசிவ் பொசிஷனில் உட்காந்தாலே நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் அதுக்கு எவ்வளோ பவர் கொடுப்பீங்க, அதோட பவரை உங்களுக்கே காமிக்கும். அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ வந்து இந்த ரைடிங் போஸ்டரே வந்து இந்த பைக்கை வந்து அக்ரெசிவ் பொசிஷன் தான். ஓகே. அதனாலே உங்களுக்கு ஓட்டணும்னு தோணுது. டாப் ஸ்பீட் அப்படின்ட்டு எவ்வளோ போயிருக்கீங்க ப்ரோ? அரௌண்டு நான் சோலோவாக போகும்போது 152 தான் ப்ரோ போயிருக்கேன். அந்தளவுக்குலாம் நான் டாப் போனதில்லை. நல்லா கேட்டுக்கோங்க, 152 தான் போயிருக்காங்க. ஆமாம் ப்ரோ. அதை ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. ஏங்க அவன் நான் ஏன் சரி என்ன விடுங்க ப்ரோ, அவன் 110க்கு 110 ஓட்டிட்டேன்னு சொல்கிறான், நீங்கள் 152 தான் ஓட்டிருக்கீங்க இல்லையா ப்ரோ? சரி ப்ரோ. அவர் பைக்கில் வந்து ப்ரோ மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே இந்த பிரேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, கார்னரிங் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டின்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் ரேட் பண்ணுவீங்க? நீங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஒரு பைக் வந்து இதில் இருக்குது ப்ரோ. ஸோ R15ல ரொம்ப ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கரெக்டாக பைக் அடிக்கலாம். இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஆமாம் ப்ரோ, டியூவல் சேனல். வேறு ப்ரோ பைக்கோட கம்ஃபர்ட் எப்படி ப்ரோ இருக்கும்? சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ரைட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் போவோம். சரி. குரூப்பாக போகும்போது என்னன்னா நான் ஒரு சோலோவாக எடுத்துக்கிறேன் ப்ரோ. பெஸ்ட்டு நீங்கள் சோலோவாக எடுத்துக்கோங்க. குரூப் ரைட் பின்னாடி வந்து பில்லியன் அவாய்ட் பண்ணிடுங்க. பெஸ்ட்டு ப்ரோ. சீட் இருக்கே ப்ரோ, யாரையும் உட்கார வைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக அவங்களோட லக்கேஜ்லாம் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. லக்கேஜ்லாம் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி நான் எடுத்து சமாளிச்சு. ஸோ ரியரில் வந்து உட்காந்து வந்தால் கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறீங்களா? இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ அவங்களுக்கும் பெயின் நம்மளுக்கும் பெயின் ப்ரோ, 2 பேருக்குமே பெயின் தான். ஆமாம், நான் கூட லைட்டாக ஒரு ஷார்ட் டிரைவ் போனேன், நம்மளே வந்து எப்படி தண்டால் எடுக்கிற மாதிரி இருக்கு. அது பொசிஷன் வந்து நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் தெரிஞ்சிடும், பழகிடும். நீங்கள் எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காந்து. சிட்டிக்குள்ளே யாரையா கூட்டு போவீங்களா? இல்லை அப்படியே சொல்லலாம் சிட்டிக்குள்ளலாம் கூட்டு போவீங்க. ஃபேமிலி எல்லாம் மறந்துடணுமா அப்படின்னா? கண்டிப்பாக ப்ரோ. ஃபேமிலிலாம் ட்ரிப்லாம் பிளானே பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் பைக் வச்சிருக்காங்க, அவனுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்படி தான் ப்ரோ. நீங்கள் NSம் ஓட்டிருக்கீங்க, இப்போ R15 ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? கண்டிப்பாக ப்ரோ, நிறையாவே இருக்குது NSஐ கம்பேர் பண்ணும்போது. சரி ப்ரோ. ஸோ பெரிய நான் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணும்போது ஒவ்வொருக்கும் ஒரு மூட் இருக்கும்.
எப்படி ப்ரோ? ரைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூட் இருக்கும். ரைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூட் இருக்கும். சரி ப்ரோ. எப்போ எந்த மாதிரி மூடில் இருக்குன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. சரி. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் தோணும். அஃப்கோர்ஸ். தனியாக கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்எஸ்ல எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் என்ன ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணாலும் அதே மைலேஜ் தான் கிடைக்க போகுது. என்ன ஸ்பீடு மெயின்டைன் பண்ணாலும் அதே மைலேஜ் தான் கிடைக்க போகுது. சரி. ஸோ இதில் வந்து விவி ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ப்ரோ. இந்த R15ல 7000 RPMக்கு கீழே, அதாவது ஒரு 80 ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 53 மைலேஜ் கொடுக்குது. அப்படிங்கிற போது எனி டைமும் ஸ்லோவாக தான் ஓட்ட தோணும் உங்களுக்கு. அப்படிங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த பைக்கை வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஹாப்பி மூடாக இருந்தால் ஹாப்பியாக ஓட்டிக்கலாம், சேட் மூடாக இருந்தால் சேடாக ஓட்டிக்கலாம், மைலேஜ் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. நம்ம சேடாக வச்சுக்கிட்டாலும் மைலேஜ் கொஞ்சம் நம்மளுக்கு ஹாப்பியாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்களா? ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலும் நம்ம இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரோ சொல்கிறாரு. கரெக்டாக ப்ரோ? கண்டிப்பாக. மற்றபடி இன்னும் வேறு ஏதாவது இதில் பிடிச்ச விஷயம் ப்ரோ? வேறு என்னன்னா வண்டியோட லுக்கு தான் ப்ரோ. லுக்கு தான் இப்போ வரைக்கும் பிடிச்சது. என்எஸோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக்கு தான். அக்ரெசிவ் பொசிஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க, அது எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபீல் ஆகலை. இதில் பைக்கில், இந்த பைக்கில் ஆமாம். ஃபஸ்ட்டு உட்காரும்போது கொஞ்சம் ஒரு 1 வீக் அப்படி இருந்தது. அப்புறம் பொசிஷன் தெரிஞ்சது, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. இப்போ பர்ஃபெக்டாகவே இருக்குன்னு சொல்கிறீங்க. செட் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது சொல்கிறது இருக்கா ப்ரோ இந்த R15 பற்றி? எல்லாமே ப்ளஸ் தான் ப்ரோ, சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ இன்னொரு ப்ளஸ் சொல்லிடுங்க ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 152 ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமாம், டாப் ஸ்பீடு 152 போனதாக சொன்னீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்பீடில் போகிறோன்னா நம்மளுக்கு இந்த பைக்கில் ஒரு ட்ரஸ்ட் வரணும் ப்ரோ. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்பீடு போகிறோன்னா நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும், இந்த வண்டி மேலே நம்பிக்கை வரணும். ஓகே. ஸோ அந்தளவுக்கு இந்த வண்டி உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்தது? ஸோ இதோட பிரேக்கிங் சிஸ்டம் தான் ப்ரோ. பிரேக்கிங் சிஸ்டம் கண்டிப்பாக இதோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோ? இதில் டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ இது வந்து மற்ற பைக்லையும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வருது இருக்குது ப்ரோ. நீங்கள் அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கிங் சிஸ்டம் அந்த பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இந்த பைக்கில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள். சரி ப்ரோ. வேறு ஏதாவது ப்ரோ? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஸ்லிப்பர் கிளச். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ கரண்ட்லி வந்து சிட்டி ரைடெலாம் பண்ணுறீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சை கட் அடிச்சு எவ்வளோ தூரம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஓகே. ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதானா இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு? அவ்வளோதான் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்கள் இவ்வளோ ட்ரீமாக இவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்த இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் இது, லாஸ்ட்க்கு அப்புறம். ஸோ நல்ல விஷயங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. பாசிட்டிவ் அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், சில நெகட்டிவ்ஸ் இருக்கு ப்ரோ. இந்த பைக்கில் என்ன இருக்குது நெகட்டிவ்ஸ்? இதில் நெகட்டிவ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் பில்லியன் வச்சுட்டு போகாதான் பெரிய நெகட்டிவ் ப்ரோ. ஸோ 2 சீட் இருந்தாலும் வந்து சிங்கிளாக தான் போகிற மாதிரி இருக்கு, கூட்டு போக முடியல. அது இன்னொரு பைக்கை டிபெண்டபுளாக இருக்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஏதாவது ப்ரோ? ஃபேமிலியே வந்து நம்ம எதுவும் கூட்டிகிட்டு போக முடியல அப்படிங்கிறது தான் பெரியது. கண்டிப்பாக திட்டுவாங்களே ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. இன்னொரு பைக்கை ஃப்ரெண்டோட பைக்கை தான் வாங்கி கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, அதனால தான் அவர் தான் ஃப்ரெண்டு. அவர் தான் முன்னாடி என்ன ரிவ்யூ எடுத்திருப்பீங்க? ஆமாம், அவர் தான் நம்ம NS 160 எடுத்த பார்த்தீங்களா, அவர் தான் ஒரு ஃப்ரெண்டு. இவங்களாம் ஒரே ஒரு கேங் தான் நம்மலாம். வேறு ஏதாவது ப்ரோ? வேறு ஏதாவது நெகட்டிவ் சைட் இருக்குது அதில்? வேறு ஏதாவது நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்கில் வந்து ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட் வந்தது ப்ரோ. மோட்டர் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துச்சு. சரி. ஸோ அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் தான். நான் கொடைக்கானல் வந்து சோலோ ரைட் போயிருந்தேன். சரிங்க. சோலோ ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருந்தது. ஓகே. ஸோ அப்ளை பண்ணுறேன், பிரேக்கு நிற்கவே இல்லை ப்ரோ. நிற்கவே இல்லை. ஃப்ரண்ட் பிரேக்கை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓரம் கட்டிட்டு என்னென்னு பார்த்தேன். ஓகே. அது என்ன ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க? இன்னும் பண்ணலை ப்ரோ. நான் அது பார்க்கணும், அது எப்படி சொல்லி. அது இது மற்ற ரைடர்ஸ்ட்டையும் கேட்டிங்களா? R15 இது உங்கள் வண்டியில் மட்டும்தான் வந்திருக்கா இல்லை மற்றவங்களுக்கு வந்திருக்கா அந்த கம்ப்ளைண்ட்? ப்ரோ அந்த மாதிரி யாருக்கும் வந்ததில்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கூட தான் வந்திருக்கு. இப்போ சர்வீஸ் கொடுத்தப்ப கூட சொன்னாங்க மோட்டர் கம்ப்ளைண்ட் தான் இருக்கும், அது மோட்டர் சவுண்டு தான் அப்படி இருக்கும். இமீடியட்டாக பண்ணிடுங்க ப்ரோ. ஸோ அதை நான் கேட்டு புது பைக் தானே, வாரண்டியில் இருக்கும், கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. வேறு ஏதாவது சொல்கிறதுங்களா? இல்லை, அவ்வளோதான். ஸோ பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ப்ரோ வந்து மைலேஜும் சொல்லிட்டாரு, இதோட டாப் ஸ்பீடும் சொல்லிட்டாரு. அப்புறம் ப்ரோ இந்த பைக்கை நீங்கள் வாங்கும்போது இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது? இது எப்போ வாங்கினீங்க? ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா June 21 வாங்கினேன் ப்ரோ. BS6 அப்டேட் ஆகி வந்தப்போ அந்த ஜூனில் வாங்கிட்டீங்க. லாக்டவுன் பீரியடில் தான் நானும் வாங்கினேன். சரி ப்ரோ. அப்போ அந்த டைம் ப்ரைஸ் ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இருந்தது? அரௌண்ட் 1.76 சொன்னாங்க ப்ரோ. 1.76. இப்போ கரண்ட்டில் வந்து 185 சம்திங் நினைக்கிறேன். 185 சம்திங் இருக்குது. சரி ப்ரோ. இந்த மேட் பிளாக் இது ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் ஸ்டாக் இருந்தது. ஓகே. நம்ம சிவகாசியில் நம்ம கிருஷ்ணாயமாக அங்கே எடுத்துக்கிட்டேன். அங்கேயே எடுத்துக்கிட்டீங்க. வேறு கலர் எதுவுமே நீங்கள் பார்க்கலையா? வேறு எதுவுமே சூஸ் பண்ணல ப்ரோ. எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ மேலே ஒரு கிரேஸ் இருந்தது. ஆனால் BS6 வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால சரி நம்ம மேட் பிளாக்கே எடுத்துக்கிட்டேன். ப்ரோ இந்த R15 மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? ப்ரோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு NS கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஓகேவா? கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ ஆவரேஜாக? 1200 ஒரு சர்வீஸ்க்கு வந்துடும் ப்ரோ. 1200. எத்தனை சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 4 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 4 சர்வீஸ் பண்ணி 3 சர்வீஸ் எனக்கு 1200 தான் வந்தது. சரி. ஸோ இது லாஸ்ட் 10,000 ஓடுனதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு கூலண்ட்லாம் டாப் அப் பண்ணேன்.
ஸோ பிரேக் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 வந்தது ப்ரோ. அரௌண்ட் 2000 வந்தது. மற்றபடி ஸ்பேர்ஸ் எல்லாம் ப்ரோ? ஸ்பேர்ஸ் தான் அதான் 10,000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எமகால கொஞ்சம் ஸ்பேர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸ்பேர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சர்வீஸ் எல்லாம் ரெகுலரான நார்மல் ப்ரைஸஸ் தான் ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ. உங்கள் செகண்ட் பைக்கு ஏன் ப்ரோ? ஸோ இந்த R15 இப்போ வாங்கணும்னு நினைக்கிற சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? வாங்கலாம்னு சொல்லுவேன் ப்ரோ. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சொல்லுங்க ப்ரோ. அதை சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கண்டிப்பாக ரீச் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக அவனுக்கு ஓட்டுனவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கவங்க, நீங்கள் சிங்கிளாக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் ரைடுக்கும் கல்யாணமே பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் ப்ரோ. சரி ப்ரோ, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். வேறு யாருக்கெல்லாம் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. நீங்கள் ஜஸ்ட் மேரிட் பண்ணிட்டீங்க, இல்லை மேரிட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஜஸ்ட் ஒரு ஸ்கூட்டியோ ஒரு ரஃப் யூஸுக்கு ஒரு பைக் வச்சுட்டு நீங்கள் செகண்ட் இது அதுக்கப்புறம் இது மெயினாக ஒரு பைக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மேரேஜ் பண்ணுற பிளான் இருக்குது, இல்லை மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த பைக்கை வந்து எடுக்க வேணாம். ஏன்னா அந்த சீட்டிங்காக சொல்லுவேன். அது உங்கள் இஷ்டம் ப்ரோ. அது நான் அப்படி சொல்ல முடியாது. சரி, உங்கள் கம்ஃபர்டபுளுக்காக நான் சொன்னேன். பட் அந்த மாதிரி எடுக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் இன்னொரு ஸ்பேர் பைக் இருக்கணும். இல்லைன்னா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட் இருந்து வண்டி வாங்கி போகிற நிலமை தான் வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்லுவேன். வேலிடான பாயிண்ட்டுங்க. சரி ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்குற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஸ்டோரி சொல்லிட்டேன் நானும் என்னோட ஸ்டோரியில். பரவாயில்ல ப்ரோ, இது ஸ்டோரி கிடையாது, ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கே வந்து இது பர்சனல் லைஃப்பில் நடந்திருக்கு, எனக்கே வந்து நடந்திருக்கு. பட் அது இப்போ நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண ஓகே ப்ரோ. எனிவே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப் ப்ரோ. ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து BS6 மாடல் இருக்குது, இவர் சொன்ன அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இந்த 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய Instagram லிங்க் அப்புறம் Facebook லிங்க்கும் அதில் கொடுத்துருக்குறோம். அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது நீங்கள் பண்ணலாம். இந்த R15 நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு தவிர உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் இதில் பண்ணலாம். இவர் சொன்ன மைலேஜை விட இல்லை ப்ரோ எனக்கு பெட்டராக இருந்தது கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவரோட இந்த ரிவ்யூ மட்டும் எங்களோட இந்த ரிவ்யூ மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற கமெண்ட்டையும் ரீட் பண்ணி இந்த பைக்கை பற்றி கம்ப்ளீட்டாக 100% நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவரோட டேரெக்டாக நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அவரோட Instagram ஐடியை வந்து இங்கே போட்டுச்சிருக்காங்க, வாண்டரர் வோல்ஃப். இது என்னங்கிறத உங்களுக்கு நான் இங்கே வந்து டிஸ்பிளே போடுறேன். அந்த Instagram ஐடிக்கும் நீங்கள் டேரெக்டாக அவருக்கு நீங்கள் பர்சனல் சாட் பண்ணிக்கலாமா ப்ரோ? டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக தான் இருப்பான். கேட்டுக்கோங்க, பைக்கை பற்றி மட்டும் கேளுங்க, பழைய ஸ்டோரி கேட்காதீங்க. கண்டிப்பாக ப்ரோ.